வணக்கம். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ஈஸியாக ஒரு வடை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு பலாக்கொட்டை எடுத்துருக்கோம். நல்லா அவிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து நம்ம பலாக்கொட்டையை வந்து நல்லா அவிச்சது நல்லா அரைச்சாச்சு. இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான பொட்டுக்கடலை மாவு வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம். அடுத்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன். காஷ்மீரி சில்லித்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தாச்சு. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அதை வந்து நம்ம தண்ணி படாமல் அரைச்சிருக்கோம். நல்லா அதை வந்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இன்னும் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து தட்டி வச்ச வடையை போட்டுடலாம். ஒரு வடையாக நம்ம இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கறிக்கிறோம். நல்லா வடை வெந்துட்டு இருக்கு. நல்லா செவந்துருச்சு. ஒன்றுக்கு முன்னா பிரட்டி போட்டுக்கலாம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சூடான பலாப்பழ கொட்டை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.